பச்சைப்பயிறு குழம்பு வரமிளகாய் போட்டு எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் பச்சைப்பயிரை வாஷ் பண்ணி நான் குக்கரில் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ அது கூடவே 20 சின்ன வெங்காயம், 5 வரமிளகாய் உடச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 8 பல் பூண்டு போட்டுக்கிட்டேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் போட்டுக்குங்க. ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம குக்கர் மூடிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கர் மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சுங்க. வாங்க பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பருப்பு வெந்துடுச்சு. இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது கூடவே தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சைப்பயிரை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் வாங்க. பச்சைப்பயிரை கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பச்சைப்பயிரை ஊற்றிடலாம். லைட்டாக பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா புளிப்பு காரம்லாம் செக் பண்ணுறோம். பச்சைப்பயிறு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது செக் பண்ணிடலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. செக் பண்ணிவிட்டுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எதுவும் போட தேவையில்ல. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செய்யுங்க வீட்டில். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாஷ் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பச்சைப்பயிறு வரமிளகாய் போட்டு செஞ்ச கடையல் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.